Welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இது பாலா இல்ல தயிரா? இது என்னதான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் இட்லி மாவு. இந்த இட்லி மாவு வச்சு நம்ம இட்லி மாவு போண்டா தான் இன்னைக்கு செய்ய போறோம். 1 கப் அளவுக்கு மாவு நான் எடுத்திருக்கேங்க. அதுல ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்திருக்கேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த போண்டா நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் தெரியாதவங்க இப்போ நம்ம கத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். 1.5 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. நம்ம சால்ட் தான் நம்ம கடைசியா சேர்த்து போறோம். பட் மாவுல ஆல்ரெடி சால்ட் இருந்துச்சுன்னா நீங்க கம்மியா இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பர்ஃபெக்டாக வருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நம்ம போண்டா தான் சுட்டு எடுக்க போகிறோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போண்டா தான் சுட போகிறோம். ஸோ நான் 1 ஸ்பூன் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து நான் பண்ணுறேங்க. பார்த்தீங்கல்ல எவ்வளோ குவிக்காக இந்த போண்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதே போல தான் உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 சைடும் நல்லா குக் ஆகட்டுங்க. இந்த போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த அருமையான ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. டீ வைக்கிற நேரத்தில் இந்த போண்டாவே ரெடி ஆயிரும். அவ்வளோ குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கப் மாவு தான் எடுத்தேன். அதுக்கு இத்தனை போண்டா கிடைச்சிது. உங்கள் ஃபேமிலி பெருசாக இருந்தால் 2 கப்பாக எடுத்துக்கோங்க. இந்த போண்டாக்கு தேங்காய் சட்னி தாங்க பர்ஃபெக்ட். அதே தேங்காய் சட்னியை நைட்டு நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டு கொடுத்துடலாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குங்க. இட்லி மாவு போண்டா ரெடியோ ரெடி.